Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. பல்கலைக்கழகங்களில் நீண்ட காலம் பணி அனுபவம் பெற்ற நாகராஜன் பேராசிரியர் இணைந்திருக்கிறார். அகில இந்திய பல்கலைக்கழக கல்லூரி ஆசிரியர்கள் கூட்டமைப்புடைய முன்னாள் தலைவராக இருந்தவர் நாகராஜன் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். இப்போ இன்றைக்கு ஒரு பிரச்சனை, இது தொடர்ந்து 2-3 ஆண்டுகளாகவே 2021 தொடங்குனது, 5 ஆண்டுகளாக தொடர்ந்து கொண்டிருக்கிற ஒரு பிரச்சனை. இப்போ ஒரு தீர்வுக்கு வருது அப்படின்னு சொல்கிறப்ப 12 பல்கலைக்கழகங்களில் ஒரு துணைவேந்தர் இல்லைன்னா என்னென்ன பாதிப்புகள் வரும், உடனடியாக செய்யணும்னா ஒரு தீர்வுக்கான வழியாக என்ன சொல்கிறீங்க? முதல்ல ஒரு சில விஷயங்களை சொல்லிவிட்டு நான் உங்கள் கேள்விக்கு வரேன். இப்போ இன்றைக்கி வந்திருக்க பிரச்சனை துணைவேந்தரை அப்பாயிண்ட் பண்ணுறதுக்கான ஒரு தேடுதல் குழு, சர்ச் கமிட்டின்னு சொல்லுவோம். அந்த சர்ச் கமிட்டிக்கு ஒவ்வொரு மாநில பல்கலைக்கழகங்கள் ஒவ்வொரு பல்கலைகளும் ஒவ்வொரு சட்டம் இருக்குது. அந்த சட்ட பிரகாரம் 3 பேர், அவங்க சொன்ன மாதிரி உச்சநீதிமன்ற உத்தரவெல்லாம் எதுவும் கிடையாது, யூஜிசி தான் அது சொல்லுது. நம்மளுக்கு என்ன, இப்போ நான் எம்எஸ் யூனிவர்சிட்டியிலேருந்து சிண்டிகேட் மெம்பராக இருந்திருக்கிறேன். அங்கே 3 பேர் யாருன்னா, ஒன்று கவர்மெண்ட் நாமினி, செனட் நாமினி, சிண்டிகேட் நாமினி. சென்னை பல்கலைக்கழகத்தால் கவர்னர் நாமினின்னு இருக்கும். இப்படி இருக்கு. பாரதியார்ல கவர்னர் நாமினி, கவர்மெண்ட் நாமினி, சிண்டிகேட் 3 இருக்கு. ஒரு சில பல்கலைக்கழகங்கள்ல 5 இருக்கும். 5 இருக்கு. காரைக்குடி மற்ற அந்த நாமினேட்டட் மெம்பர்ஸ் உள்ள பல்கலைக்கழகங்கள்ல 3 கிடையாது. வேற வேற ப்ரொபோர்ஷன்ல இருக்கு. நம்ம 5 பேர் யாரா இருப்பாங்க சார்? ஒரு கவர்னர் நாமினி இருக்கும், செனட் சிண்டிகேட் இருக்காது. ஏதோ நாமினிஸ் கரெக்டாக எனக்கு தெரியல. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த 3 பேரை கணக்கில் வச்சுக்கிட்டு 2 பேர் அடிஷ்னல்னு சொல்கிறாங்க. இது சர்ச் கமிட்டி, ஒன்று யூஜிசி, இன்னொன்று கவர்மெண்ட் நாமினி. காம்பன்சேட் பண்ணுற மாதிரி போட்டுக்கிட்டு அதை பண்ணலான்னு இப்படி ஒரு ஐடியா இப்போ வந்திருக்கு. ஒன்று சர்ச் கமிட்டி, இன்னொன்று அப்பாயிண்டிங் அத்தாரிட்டி. அதில் முதல்ல திமுக அரசு, பழைய அரசு என்ன பண்ணுச்சுன்னா, ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வந்தது. அந்த சட்ட திருத்தத்தை பெரும்பாலும் சேனல்ஸில் தப்பாகவே சொன்னாங்க. என்ன சொன்னோன்னா, அந்த சட்ட திருத்தம்ன்றது வைஸ் சான்சலர் அப்பாயின்மெண்ட்டுக்கு இருக்க அத்தாரிட்டி மட்டும் மாத்திரம். வேந்தர் பழைய மாதிரி ஆளுநர் தான், கவர்னர் தான் எல்லா பல்கலைக்கழகம் வேந்தர். அதில் எந்த சட்ட திருத்தமும் பண்ணலை. என்ன பண்ணுவோன்னா, சர்ச் கமிட்டி பேனல் ஆஃப் 3 நேம்ஸை கொண்டு போய் ஆளுநர்கிட்ட கொடுக்கும். அவர் ஒரு ஆளை தேர்ந்தெடுப்பார். இல்லை இனிமேல் சிஎம்கிட்ட கொடுக்கணும், அவர் ஒரு ஆளை தேர்ந்தெடுப்பார். இந்த சட்டம் தான் ரொம்ப நாளாக நின்று நடைமுறைப்படுத்தப்பட்டு ஹைகோர்ட்டில் ஸ்டே ஆகி வெக்கேட் ஆகிருக்கு. இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் வெக்கேட் ஆனாலும் நாங்கள் யாரையும் போட மாட்டோன்ற கண்டிஷனில் இப்போ யாரையும் போட முடியாது. இப்போ சிஎம்ஏ போடுவாரா, கவர்னர் போடுவாரா, அந்த சட்டம் தொடரப்போதா, இதெல்லாம் $1 மில்லியன் கொஸ்டின். இதுக்கு பதிலே கிடையாது. இப்போ நம்ம இது தீர்வுன்னு இப்போ நோக்கி நகரலை. இந்த கேள்விக்கு பதில் கிடைக்காம சர்ச் கமிட்டியை மட்டும் பேசுறதுல அர்த்தம் இல்லை. சர்ச் கமிட்டிக்கு வருவோம். சர்ச் கமிட்டியை பொறுத்த மட்டும் யூஜிசி நாமினி வேணும்னு யூஜிசி ரெகுலேஷன் சொல்லுது. நம்ம மாநில அரசினுடைய ஸ்டாண்ட் என்னன்னா, நாங்கள் அசம்பிளியில் பாஸ் பண்ணி ஒரு சட்டம் வச்சுருக்கோம். இந்த பல்கலைக்கழகத்தை உருவாக்குனது தமிழ்நாடு அசம்பிளி. அந்த அசம்பிளியில் இருக்க 3 பேர் தேர்ந்தெடுக்கிறது தான் சரியாக இருக்கும் அப்படின்ற ஒரு ஸ்டாண்டை தான் போன அரசு தேர்ந்தெடுத்தது. இன்றைக்கி இருக்க இந்த ஒரு விஷயத்தை ஆக்ட் அமெண்ட்மெண்ட் பண்ணியோ அல்லது ஒரு ஆர்டினன்ஸ் கொண்டு வந்தோ ஸ்டாப் கேப் அரேஞ்சுக்கிட்டு இந்த பண்ண போதா என்ன ஏதுன்னு தெரியலை. இந்த 2வது கொஸ்டினுக்கு பதிலே இல்லை. சிஎம் பவர் இருக்கா, கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் வரல. அப்போ யாரோ ஒருத்தர் அதை சொல்லணும்ல. இல்லை, அது ஒரு வழக்கில் இந்த மசோதாக்கள்லாம் ஒப்புதல் கொடுக்குறப்ப ஆளுநர் ஒப்புதல் கொடுக்கணும்னு சொல்லி உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு வந்துச்சு. அதுவே நம்ம இதுக்கும் பொருந்தும் அப்படிங்கிறப்ப கடந்த திமுக அரசு அதில் கொஞ்சம் வேகம் காட்ட தவிர்த்துட்டாங்க. இன்னும் அந்த பழைய பிரச்சனையே சொல்லி காலம் தாழ்த்தினாங்க. தவிர ஆயிடுச்சு உங்களுக்கு அந்த சட்டம் இவங்க ஒரே ஒரு அமெண்ட்மெண்ட்டும் பண்ணாங்க. அந்த அமெண்ட்மெண்ட் இதுதான். அதாவது வேந்தருக்கு பண்ணுறதுக்கு பதிலாக துணைவேந்தர் அப்பாயிண்ட் பண்ணக்கூடிய அதிகாரத்தை முதலமைச்சருக்கு மாற்றப்பட்டது. இதுதான் அமெண்ட்மெண்ட். இது ஸ்டே ஆயிருக்கு. ஸ்டே ஆன பிறகு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்கு, வெக்கேட் ஆகிருக்கு. இருந்தாலும் ஸ்டேல்மேட் கண்டினியூ ஆகுது. இப்போ யாரையும் போட முடியாது. இதற்கான பதிலை பற்றி யாரும் பேசலை. இப்போ சர்ச் கமிட்டியை மட்டும் நம்ம பேசுகிறோம். இல்லை, சர்ச் கமிட்டி ஏன் இந்த கேள்வி வருதுன்னா சார், பாரம்பரியமிக்க சென்னை பல்கலைக்கழகம், மதுரை பல்கலைக்கழகம், கோயம்புத்தூர் பாரதியார், பாரதிதாசன், பெரியார், வேந்தர் இல்லாத பல்கலைக்கழகம் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். ஏன்னா நம்ம சிஸ்டமே பிரமிடல் சிஸ்டம் தான். துணைவேந்தர் தான் எல்லா முடிவும் எடுக்கிற மாதிரியான சிஸ்டம் இது.
அப்போ துணைவேந்தர் இல்லைன்னா நிறைய பாதிப்புகள் ஏற்படும். மாணவர்களுடைய இதிலிருந்து ஆசிரியர்களுடைய ப்ரமோஷன் எல்லாமே ஒட்டு மொத்தமாக உயர்கல்வியில் பல்கலைக்கழகம் வந்து பெரிய பாதிப்பை ஏற்படுத்துதுன்றது உண்மை. பட் அது உண்மைன்றதுனாலும் எப்படி நம்ம பண்ண போகிறோம்? மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் துணைவேந்தர் இல்லை, பதிவாளர் இல்லை, தேர்வு நெறியாளர் இல்லை, கிடையாது. வரிசையாக முக்கியமான பதவிகள்லாம் இல்லை அப்படிங்கிறது இல்லை. அப்போ ஒட்டுமொத்தமாக இதுக்கு ஒரு தீர்வு வேணுன்றது மாற்று கருத்து இல்லை. தீர்வு அவசர கதியில் பண்ண போகிறோமா, அந்த தீர்வை பற்றி எதுவுமே இப்போ சொல்லலை. சர்ச் கமிட்டியை பற்றி பேசுகிறாங்க, ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணலான்னு டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதுக்கு என்ன கேள்வி, இதுக்கு என்ன பதில்? சிஎம் பவர் ஒத்துக்கிட்டாங்களா? ஆனால் அந்த ஆக்டுக்கு வந்து இன்னைக்கு இருக்க சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் வராமல் எப்படி இதை முடிவெடுக்க போகிறாங்க? இல்லை, கவர்னர்கிட்ட பேசிட்டோம், ஒரு இசைவு கொடுத்துருக்கிறார் அப்படிங்கிறப்ப ஏன்னா இந்த துணைவேந்தருக்குள்ளே வந்துடும். துணைவேந்தர் நியமனம் இப்போ இந்த 5 பேரோ பழையபடியே கவர்னர் அறிவிக்கிறதோ நியமிக்கப்படுவதாகவே இருக்கட்டும். இந்த 5 பேருங்கிற வர்ற இடத்துல 2 பேர் கிட்டத்தட்ட யூஜிசி 1, கவர்னர் நாமினி 1, 2 பேர் வந்துடுவாங்க. பாக்கி 3 சிண்டிகேட்டில் 2 இல்லை செனட்டில் 1, சிண்டிகேட்டில் 1, கவர்மெண்ட்னா அந்த 3, 5ங்கிற வரது திரும்ப மாநில அரசனுடைய ஆதிக்கம் தான் அதில் இருக்கும் அப்படிங்கிறாங்க. இல்லை மாநில அரசு ஆதிக்கம் இருக்கிறது. இப்போ எதுக்காக யூஜிசி 1 கொண்டு வந்தாங்களோ அந்த நோக்கத்துக்கு எதிராக இருக்குது அப்படிங்கிற பார்வை இருக்குது. 2 பிரச்சனை. ஒன்று, இங்கே 2 பேர் இருந்தால் மாநில அரசு ஆதிக்கம்னு சொல்ல போகிறோம், அல்லது அங்கே மெஜாரிட்டி இருந்தால் மத்திய அரசு ஆதிக்கம்னு சொல்ல போகிறோம். ஆனால் மாணவர் நலன் நான் என்ன சொல்கிறேன், 2 பேரும் வேண்டாம். ஒரு கல்வியாளரை வேந்தரா போட்டுருவோம். சட்ட திருத்தம் அப்படி பண்ணலாம். ஒரு தலை சிறந்த இனிமேல் கவர்னர்னா யாரு? இப்போ இருக்கவரும் வேண்டாம், வேந்தரா இருக்க வேண்டாம். ஆளுநரும் வேந்தரா வேண்டாம், சிஎம்மும் வேந்தரா வேண்டாம். புதுசாக ஒரு ஆங்கிள் என்ன பண்ணலாம், மிகச்சிறந்த கல்வியாளர் செப்பரேட், அவர் தான் அதிகாரம், அவருக்கு கொடுத்துட்டு போகிறோம். பேசலாம் சார். நாகராஜன் சார், அதாவது இந்த மாதிரி அப்பாயின்மெண்ட்ஸில் பொலிட்டிக்கல் இன்டர்ஃபரன்ஸே இல்லைன்னு சொன்னால் அதெல்லாம் நம்பக்கூடிய இடத்துல நம்ம இல்லை. பிரச்சனையே அதான். பொலிட்டிக்கல்லாம் இருக்காது. அதுக்கு தமிழ்நாடு தான் முன்னோடிக்கிறாங்க. எல்லா தமிழ்நாடு நம்மளுக்கு கொஞ்சம் தெளிவாக தெரியும், பக்கத்துல இருந்து பார்க்குறோம். ஆனால் பொலிட்டிக்கல் அப்பாயின்மெண்ட்டாக தான் இருக்குது, அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. அதனால தான் அந்த சர்ச் கமிட்டியெல்லாம் நம்மளுக்கு ஒரு சந்தேகம் வருது. அது நீங்கள் இவங்க சிந்தியா பாண்டியன்லேருந்து வருதா இல்லை சபாபதி மோகன்லேருந்து வரல, அதுக்கு முன்னாடிலேருந்து இருக்கா? எப்பயுமே அரசு தலையிடும் போது